ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆலு பராட்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆலு பராட்டா செய்யறதுக்கு முதல்ல நாம் மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு இங்கே உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே போதுமான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சிருப்போமோ அந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு வச்சா போதும். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் அது மேலே சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே சப்பாத்தியில் வைக்கிறதுக்கு உண்டான ஸ்டஃபிங்கை நாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மல்லித்தலை, கூடவே ஒரு தக்காளி பழத்தை விதையெல்லாம் நீக்கிட்டு வெறும் அந்த சதை பகுதிகளை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதில் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் அதில் கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு இது 2ஐயுமே நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி ஆப்ஷன் தான், வேணும்னு நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கிக்கலாம். அந்த மசாலா வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. நாம் எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் அதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். கடைசியாக நாம் எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தழைகளை தூவி அதையும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அரை மணி நேரமாக சப்பாத்தி மாவை ஊற வச்சுருக்கோம். இப்போ அதில் இருந்து ஒரு பெரிய எலும்பிச்சம்பழ சைஸ் அளவுக்கு மாவை பிரித்து நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு எடுத்தால் போதும். இதை ஒரு சப்பாத்தி திரட்டுற கல்லில் வச்சுட்டு நல்லா அதை ஒரு அளவுக்கு பெருசுப்படுத்திக்கலாம். இந்த அளவுக்கு பெருசுப்படுத்தினதையுமே நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்கு இல்லையா, அதில் இருந்து இந்த அளவுக்கு ஒரு உருண்டையை எடுத்து நடுவில் வச்சு அதை இதே மாதிரியே எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் எடுத்துடலாம். இப்போது மேலே நல்லா கைகளை வச்சு ஒரு முறை அழுத்தி விட்டுட்டு அது மேலே கோதுமை மாவை தூவிட்டு இப்போ சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரியே ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஒரு அளவுக்கு நல்லா தேய்ச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சிருந்தா போதும். ஏன்னா ஆலு பராத்தா இந்த அளவுக்கு தடிமனாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், நாம் வச்சுருந்த ஸ்டஃபிங் உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போயிருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு தேய்ச்சிருந்தா போதுமானது. இந்தளவு தடிமனாகவும் இருக்கணும். இதை அப்படியே எடுத்து தோசைக்கல்லில் போட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ இதை அப்படியே திருப்பிடலாம். பாருங்கள், மேலெல்லாம் ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. இப்போ நாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை இங்கே நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பட்டர் சேர்க்கும் போது தான் ஆலு பராத்தா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்த பக்கமும் நாம் திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், மேலே இந்த அளவுக்கு பொங்கி புஷ்ஷுன்னு வரணும். அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கூட சாஸும் ஆனியன் ரைத்தாவும் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிக்கும். நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.